ஆடி மாதம் அம்மனின் மாதம் என்பார்கள். அப்படி அம்மனின் மாதமான ஆடி மாதத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோவில். இங்கு மிகப்பெரிய நாகப்புற்று உள்ளது. மரசுள்ளி அம்மன் என்ற சந்நிதி இத்தலத்தில் உள்ளது. இந்த தலத்தில் அம்மனுக்காக விசேஷ நாளாக ஞாயிற்றுக்கிழமை பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்நாளில் ஏராளமான பக்தர்கள் இக்கோயிலுக்கு வருகை தந்து தங்கியும் செல்கின்றனர். இங்கு மிகப்பெரிய நாகப்புற்று உள்ளது. புற்றில் பாலூற்றி வழிபடுவோருக்கு வாழ்வழித்து ராகு கேது போன்ற கிரகங்களால் வரும் தோஷங்களை நீக்குவேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு. யாருக்காச்சும் ராகு கேது தோஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே உள்ள அம்மனுக்கு போய் பாலூற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா ராகு கேது தோஷத்தெல்லாம் நீக்கி இந்த அம்மன் உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு தருவாங்க. இது அன்னையோட அருள்வாக்கு. ஆடி உற்சவத்தின் போது புற்றுக்கு பால் ஊற்றுதல் சிறப்பு நிகழ்ச்சியாக செய்யப்படுகிறது. மரசலி அம்மன் என்ற சந்நிதி இத்தலத்தில் உண்டு. இங்கு ரூபாய் நோட்டு மாலையாக அம்மனுக்கு அணிவிக்கப்படுகிறது. இந்த சந்நிதிகள் நாணயங்கள் கொட்டி கிடக்கின்றன. கடன் தீர்த்தல், வியாதி, வழக்குகளில் நொடிந்து போனவர்கள் இத்தலத்தில் வேண்டிக் கொள்கின்றனர். பூட்டுக்களை கொண்டு வந்து சந்நிதி முன்பாக பூட்டி தொங்க விட்டு செல்வது வழக்கமாக உள்ளது. இப்படி செய்வதால் தங்கள் பிரச்சனைகள் தீர்வதாக நம்பப்படுகிறது. அந்த காலத்தில் வெல்வேல மரங்கள் இவ்விடத்தில் அதிகம். எனவே வேற்காடு என பெயர் கொண்டது. நான் மறைகளோ வெல்வேல மரங்களாகி நின்ற வரலாறு இதோ. வெள்ளத்தால் உலகம் ஒருமுறை அழிவுற்றது. சிவன் உலகை மீண்டும் படைக்க எண்ணினார். வெள்ளம் வற்றியது. பின் வேதங்களை குறிப்பிட்ட இடத்தில் மரங்களாக்கினார். அவற்றின் அடியில் லிங்கம் தோன்றியது. லிங்கத்துடன் அன்னையும் தோன்றினாள். அன்னையின் அருளால் மீண்டும் தேவர்களும் மும்மூர்த்திகளும் தோன்றினார். மீண்டும் உலகம் இயங்க ஆரம்பமானது. வெல்வேல மரமும் அதனடியில் லிங்கமும் அன்னையின் தோன்றிய இடம் திருவேற்காடு. தேவர்கள் தோன்றிய இவ்விடத்தின் ஒரு பகுதி தேவர் கண்ட மடு என்று அழைக்கப்படுகிறது. இதுவே திருவேற்காடு வரலாறு. இந்த திருவேற்காடு பாலி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. திருவேற்காடு தாய்கிட்ட போய் வேண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு கேது தோஷங்கள் அத்தனையுமே இந்த தாய் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்க. தேவி திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு நாமும் செல்வோம். இந்த அம்பிகையை வழிபடுவோம். ஆடி மாதத்தில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். அந்த மாதத்தில் நாமும் சென்று வழிபடுவோம். தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலுக்கு. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே.